சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அது நேரலை காட்சிகளை காணலாம். ஆன்லைன் மூலமாவே எல்லாம் பண்ணலாம் முறைப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்ததை நம்ம இப்ப மறுபடியும் பேச முடியாது. இனிமேல் நடக்கிறது நல்லதா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து அது சம்பந்தமாக கடந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்து ஒரு வாட்டி கூட நீங்கள் சந்திச்ச என்ன கோரிக்கை வச்சுங்களா? இப்போ இன்னைக்கு இந்த நாட்டுடைமையாக்கப்பட்டவுடனே நன்றி சொல்றதுக்காக நீங்க போயிருக்கீங்க. இப்போ இங்கே பிரஸ் மீட் கேட்கும் போது சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்க எந்த நடவடிக்கை எந்த குற்றச்சாட்டுக்கு சொல்றீங்க? குறிப்பிட்ட பதிப்பவர்களுக்கு மட்டும்தான் வந்து சார், அது நம்ம வந்து அது நூலகத்துறை ஆர்டர் வந்து நம்ம வந்து செய்ய முடியாது. நாங்க எங்க பதிப்பாளர்களுடைய கோரிக்கையை வச்சிருப்போம். நாங்க அது தமிழ்நாடு அரசுடைய இந்த நூலகத்துறை தான் முடிவெடுக்கணும். எந்த நூல பதிப்பாளர்கள் உங்களுடைய உபாசிக்கல வராங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பதிப்பாளர்கள் இருக்காங்க, குறிப்பிட்ட பதிப்பவர்களுடைய புத்தகங்கள் தான் வாங்கப்படுறதா சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க வந்து கடந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை வாட்டி சமூகமா சந்திச்சீங்க, எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சீங்க? சார், கடந்த ஆண்டுல பல 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட பதிப்பங்களுக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சிலர் நீங்க குறிப்பிடாம 4-5 பேருக்கு அதிகமா வாங்கியிருக்கலாம். அது வந்து நமக்கு அந்த குளறுபடியெல்லாம் கலை தெரியணும் தான் நமது முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு. 3 வருஷம் முன்னாடி புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கும் போது பல குளறுபடிகள் இருக்குது. அதனால சரி செய்த பின்பு நூலக ஆணை ஒளிவு மறைவின்றி வெளிப்படைத்தன்மையா ஆணை பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ 3 மாசத்துக்கு ஆர்டர் போடுறதா இருந்தது. இப்போ அந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம் ரெடி பண்றதுனால சில இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அவங்களுக்கு, அதனால அந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ உடனடியா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்குள்ள முதல் ஆர்டர் ரிலீஸ் பண்றதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அது விஷயமா பல முறை நம்ம கல்வி அமைச்சரையும் எஜுகேஷன் செக்ரட்டரி எல்லாரும் பார்த்திருக்கிறோம். முதலமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சது. அவர்கிட்டயும் லெட்டர் கொடுத்திருக்கோம். இது தவிர வந்து புத்தக பூங்கா விஷயமாவும் கேட்டிருக்கிறோம். எல்லாம் சரி செய்யதான் சொல்லியிருக்காரு. இயக்குனர் இடையில மாத்தி இருக்காங்க. அது இயக்குனர் போடல. போட்டா முன்னாடி சென்னையில் நடத்திட்டு இருந்தீங்க. இங்க புக்ஃபேர் நிறைய நூற்றுக்கணக்கான ஸ்டால் போடுவாங்க. அப்போ வந்து சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது, ஒரு இது இருந்தது. இப்ப தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலுமே புக்ஃபேர் வந்து தொடர்ந்து நடக்குது. அப்ப சென்னையில போறதுக்கான அந்த புத்தக காட்சிக்கான அந்த தேவையை குறைஞ்சிட்டு வரதா ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு கருத்து வைக்கப்படுது. அது பொதுப்படையா உலகம் முழுவதும் அந்த நிலைமை இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. எல்லாம் டிஜிட்டலா வந்துகிட்டு இருக்கு. புத்தகங்கள் எல்லாம் ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. புக் ஃபேருக்கு ஈடு என்ன எதுவும் இல்லை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.